இந்த வசன பகுதிகளை சில நேரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அடங்கியுள்ள அற்புதமான காரியங்களை சில நேரத்தில் நாம் தவற விட்டுறோம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 8வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உலகம் காணாத, அதற்கு பின்பதாக இன்னும் காணாத ஒரு மிக அற்புதமான ஒரு காரியம் அன்றைக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு நடந்தது என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. 10வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்களேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. என்ன நடந்ததுன்னா, பரம சேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி, அந்த முதல் ஒரு தூதன் வந்து இந்த அறிவிப்பை கொடுக்கிறார். பயப்படாத, உங்களுக்கு பிறக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன முடித்த உடனே திடீரென்று வானங்கள் திறக்கப்படுகின்றது. அந்த திரை திறக்கப்பட்டது போல காணப்படுகின்றது. யோசித்து பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி 400 வருடங்களாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை, ஒருவரும் ஒரு சொப்பனத்தை பார்க்கல, ஒரு தரிசனத்தை பார்க்கவில்லை. ஆனால் இந்த சாதாரண மேய்ப்பர்கள், அன்று ராத்திரியில் குளிர் காஞ்சு கொண்டிருந்த மேய்ப்பர்கள் திடீர்னு அண்ணாந்து பார்க்கிறார்கள். ஒரு தேவதூதர் மாத்திரமில்லை, வானம் திறக்கப்படும் பொழுது திரள் திரளாக எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் சேனையாக நின்று அவர்கள் எல்லாரும் இந்த சாதாரண மேய்ப்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுகின்றார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பு! இந்த சாதாரண மேய்ப்பர்கள் அவர்கள் கண்ட காட்சி இதுவரைக்கும் மனிதர்கள் காணவில்லைங்க. அதுவரைக்கும் 400 வருடங்களாக மௌனமாக அடக்கப்பட்டிருந்த வானம் திடீரென்று திறக்கப்பட்டு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சேனைகள் எல்லா தேவதூதர்களும் அழகாக அறிவிக்கின்றதை அழகாக லூக்கா அங்கே விவரிக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். சேனை, தேவ தூதர்களின் சேனை, ஏதோ 5-10 இல்லைங்க, கணக்கில்லாத தேவ தூதர்களின் சேனை அவளுக்கு அழகாக இந்த அறிவிப்பை தந்தார்கள்.